Hello, welcome all. 10th Geography, Unit 2, Climate and Natural Vegetation of India. So, first unit, Physiographic Division நம்ம பார்த்துட்டோம். And next unit இது பார்த்தீங்கன்னா climate அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக், அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு டாபிக்கும் கூட. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ climate and weather அப்படிங்கிறது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபினாமினா தான், அப்படி தானே? ஸோ வெதர் அப்படின்னு சொன்னால் என்ன? ஸோ நம்ம வந்து டெய்லி பார்க்கக்கூடிய சினாரியோ, இப்போ வந்து மழை பொழியிற மாதிரி இருக்குது, ரெய்னியாக இருக்குது, க்ளவுடியாக இருக்குது, ஹீட்டாக இருக்குது. ஸோ டே டு டே சேஞ்சஸ், ஷார்ட் டேர்ம் கண்டிஷன் அப்படின்னு சொல்றது தான் வெதர், அப்படி தானே? ஷார்ட் டேர்ம் கண்டிஷன் ஆஃப் த வேரியபிள் டெம்பரேச்சர், ப்ரெஷர், விண்ட், ஹியூமிடிட்டி, precipitation in a given region, அதான் வந்து வெதர். ஆனால் இன்னும் எப்படி சொல்லலாம்? a state of atmosphere over an area at any point of time, அதுதான் வெதர். ஆனா கிளைமேட்னா என்னன்னா லாங் டேர்ம் சேஞ்சஸ் இன் த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன், அதுதான் கிளைமேட். இல்லைன்னா இன்னும் எப்படி சொல்லலாம்னா சம் டோட்டல் ஆஃப் வெதர் கண்டிஷன் அண்ட் வேரியேஷன் ஓவர் அ லார்ஜ் ஏரியா ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ கிளைமேட் அப்படின்னு சொன்னா சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியால மான்சூன் கிளைமேட், அப்ப இந்தியாவில் என்ன இருக்கும்? மான்சூன் கிளைமேட். அப்ப இதான் என்னது? கிளைமேட் அண்ட் வெதர். இந்த கிளைமேட் அண்ட் வெதர் டேக் பிளேஸ் இன் த troposphere, take place in the region of troposphere. Very important question. Troposphere அப்படின்னா தெரியும், இது வந்து ஒரு அட்மாஸ்பியர் லேயர் தான். ஸோ நம்ம ஒய் troposphere அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம், சரியா? இப்போ அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து அட்மாஸ்பியர் இஸ் நத்திங் பட் என்னது? realm of ஏர், சரியா? ஸோ இந்த அட்மாஸ்பியர் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. இந்த அட்மாஸ்பியர்ல என்ன காம்போசிஷன் இருக்கு? எல்லாருக்குமே தெரியும், நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தான் மேஜர், 99% அதுதான் இருக்கும். ரிமைனிங் ட்ரேஸ் தான் என்ன இருக்கும்? கேசியஸ், அப்புறம் ஏரோசல்ஸ். இந்த கேசியஸ்ல வாட்டர் வேப்பர், அப்புறம் ஓசோன், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் தான். நம்ம இதை பத்தி பேச போறது இல்லை, ஏன்னா நம்ம படிக்க போறது கிளைமேட் அண்ட் வெதர் பினாமினா. ஸோ அதுல இந்த ஏரோசல்ஸ் அண்ட் இந்த வாட்டர் வேப்பர் வந்து வேரியபிள், இதெல்லாம் ஸ்டேபிள் வச்சுப்போம். இது ரெண்டுமே பிளேஸ் டு பிளேஸ் வேரி ஆகும். இந்த ரெண்டுமே என்னது? ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். Active phenomena and active elements plays a major role in the climate and weather phenomena. Okay, so அதனால தான் நம்ம வந்து இதை பார்த்து படிச்சோம். So aerosols and water vapor plays a major role in the climate. அப்போ நம்முடைய அட்மாஸ்பியரிக் ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி வரைஞ்சோம்னா, ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 8ல இருந்து 18 கிலோமீட்டர், அப்புறம் இந்த இடத்துல வந்து 50, அகைன் 80, தென் ஒரு 400 போட்டோம்னா இந்த இடம் என்னது நமக்கு? ட்ராப்போஸ்பியர். ஸோ அதுக்கு மேல என்ன இருக்குது? ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ அதுக்கு மேல என்னது? மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர். அதுக்கு மேல என்னது? எக்ஸோஸ்பியர். இந்த இடம் என்ன சொல்லுவோம் நம்ம? ட்ரோபோபாஸ். அதே மாதிரி ஸ்ட்ராட்டோபாஸ், மீசோபாஸ், தெர்மோபாஸ். அப்போ அட்மாஸ்பியருடைய இன்னர் மோஸ்ட் டென்சஸ்ட் லேயர்னா இதுதான். ஓகே, அப்போ இந்த வெதர் அண்ட் கிளைமேட் பினாமினா எல்லாமே எங்க நடக்குது? டேக் பிளேஸ் இன் த ட்ரோபோஸ்பியர் ரீஜன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கம்போஸ்ட் ஆஃப் ஆல் த ஆக்டிவ் எலமெண்ட்ஸ், அதாவது ஏரோசல், வாட்டர் வேப்பர், கம்போஸ்ட் ஆஃப் ஆல் த ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாமே டேக் பிளேஸ் இன் த ட்ராப்போஸ்பியர். அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்? ட்ராப்போஸ்பியரை தாண்டி போய் பார்க்க தேவையில்லை. ஸோ ஆல் திஸ் கண்டிஷன் டேக் பிளேஸ் இன் த ட்ராப்போஸ்பியர் தான் ட்ராப்போஸ்பியர். ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளைமேட், வெதர். இந்த கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணிகள், ஐ திங்க் இந்திய காலனியை நிர்ணயிக்கும் காரணிகள் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வர்றது லாட்டிடியூட். லாட்டிடியூட்னா என்னது? அச்சங்கள். லாட்டிடியூட், லாங்கிடியூட் பத்தி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல கிளியரா பார்த்தோம். ஓகே, சோ லாட்டிடியூட் அப்ப இக்குவேட்டர் 0 டிகிரி லாட்டிடியூட். அதுக்கு மேல என்ன இருக்கும்? டிராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரி நார்த். அதுக்கு கீழே டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். இந்த லாட்டிடியூட் பொறுத்து தான் இந்த பூமி என்ன ஆகுது? சூரியனை சுத்தி ரொட்டேஷன் அண்ட் ரிவால்வ் ஆகுதா? சோ அதனால தான் நமக்கு இந்த சூரியனுடைய லைட் வந்து என்ன ஆகும்? இக்குவேட்டர்ல வெர்டிகலா போய் சேரும், வெர்டிகல் ரேஸ். ஆனா
போல்ஸ்ல என்ன பண்ணும், ஸ்லாண்டிங் ரேஸ்ல போய் சேரும். அப்ப இந்த பூமி சுத்தும் போது அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த சன் பிளஸ் இந்த பூமியோட ரிவல்யூஷன் ரொட்டேஷனால தான் நமக்கு என்ன ஆகுது, கிளைமேட், வெதர், டே அண்ட் நைட், சீசன், சம்மர், விண்டர் எல்லாமே நடக்குது. அப்போ இதனால லாட்டிடியூட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏர் டெம்பரேச்சர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஃப்ரம் இக்குவேட்டர் டு த போல்ஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஐசோலேஷன், ஹை சன் எங்க வருது, இக்குவேட்டர்ல அப்படி டைரக்டா வெர்டிகல் ரேஸா வருது. ஆனா போல்ஸ்ல பாருங்க ஸ்லாண்டிங் சன்ரைஸ் தான். சோ அதுக்கப்புறம் இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் ரீஜன் என்ன பண்ணும், நம்முடைய இந்தியாவை ரெண்டா பிரிக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஒருக்க கூட பார்க்கலாம். ஸோ அப்ப இந்தியா இஸ் இன் விச் லாட்டிடியூட் பாத்தீங்கன்னா 8°4 இருந்து 37°6 நார்த் லாட்டிடியூட். அப்ப டிராபிக் ஆஃப் கேன்சர் ரீஜியன் என்ன பண்ணுது, இந்தியாவை ரெண்டா பிரிக்குது. டிராபிக் ஆஃப் கேன்சர் கீழே டிராபிக்கல் ரீஜியன், மேல வந்து சப் டிராபிக்கல் ரீஜியன். ஸோ இந்த டிராபிக்கல் ரீஜியன் பாத்தீங்கன்னா experience high temperature and no severe cold season throughout the year. அப்படி பார்க்கும்போது குளிர்காலம் குளிரற்று காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் த மார்டைம் இன்ஃப்ளூயன்ஸ். அப்படின்னா சி சுத்தி கடல் இருக்குது. இதை நம்ம டீடைலா நம்ம வந்து நெக்ஸ்ட் படிக்கலாம். அதே மாதிரி சப் டிராபிக்கல் ரீஜியன், இங்க பாத்தீங்கன்னா சம்மர் டெம்பரேச்சர் வந்து 40°C மேல ரைஸ் ஆகும். அதே மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட், விண்டர் டைம்ல வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப குளிரா இருக்கும் விண்டர் டைம். ஸோ அந்த மாதிரி சப் டிராபிக்கல் ரீஜியன், கீழே வந்து டிராபிக்கல் ரீஜியன். ஓகே, ஸோ இது வந்து லாட்டிடியூட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதனால லாட்டிடியூட் வந்து கிளைமேட்டை டிசைட் பண்ற ஒரு முக்கியமான ஒரு காரணி. தென் வந்து பாருங்க ஆல்டிடியூட். சோ ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லும் போது ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக டெம்பரேச்சர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சரியா, இப்போ ஒவ்வொரு 100 மீட்டர் உயரத்துக்கு நம்ம போகும்போது 6.5°C வந்து குறைஞ்சிட்டே வரும் வெப்பநிலை. சரியா, டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதே மாதிரி ஆல்டிடியூட் ஹைட் இப்படி போக போக என்ன ஆகுது, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. அதனால தான் என்னன்னா இந்த சம்மர் டைம்ல நம்ம நல்ல ஹாட்டா ஃபீல் பண்ணுவோம். ஆனா நீங்க வந்து ஹில்லி ஏரியாஸ்ல எல்லாம் போனீங்கன்னா அங்க என்ன இருக்கும், ரொம்ப கூலா இருக்கும். Why? Because of this latitude. அப்போ நம்ம as one goes from surface of the earth to higher altitude, the atmosphere என்ன ஆகும், become less dense and temperature decrease. அதனால தான் இந்த ஹில் ஸ்டேஷன்ல தான் கொஞ்சம் நல்ல கூலா இருக்குது. ஓகே, so next important factor அப்படின்னு நம்ம சொன்னோம்னா distance from the sea. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெனின்சுலா ரீஜனை சுற்றி என்ன இருக்குது, அரேபியன் சி அண்ட் என்ன இருக்குது பாருங்க, என்ன இருக்குது, அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால். அப்படிதானே, இது இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால். மேல வந்து நார்த் இந்தியா, சென்ட்ரல் இந்தியால பாத்தீங்கன்னா சம்மர் ரொம்ப ஹாட்டா இருக்கும், விண்டர் ரொம்ப கோல்டா இருக்கும். அதனால இட் எக்ஸ்பீரியன்ஸ் சீசனல் வேரியேஷன் இன் டெம்பரேச்சர். ஏன்னா இங்க வந்து சி மார்டைம் இன்ஃபுளுயன்ஸ், சீஸோட இன்ஃபுளுயன்ஸ் கிடையாது. பட் நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு என்னன்னா பெனின்சுலா ரீஜியன் பாத்தீங்கன்னா கடல்சார் ஆதிக்கம் கொண்டது, மார்டைம் இன்ஃபுளுயன்ஸ். ஸோ காலநிலை வந்து மார்டைம் இன்ஃபுளுயன்ஸ். நம்ம ஆல்ரெடி நான் சொல்ல தெரியுமா, இங்க வந்து என்ன ரீஜன், டிராபிக்கல் ரீஜன். விண்டர் டைம்ல நமக்கு வந்து ரொம்ப டூ கோல்டா இருக்காது. ஓகேவா, நமக்கு கோல்டு அவ்வளவா இருக்காது. பிகாஸ் ஆஃப் த இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் என்னது, சீஸ். ஓகே, சோ இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ நம்ம படிக்கும்போது ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. என்னெல்லாம்னா லேண்ட் பிரீஸ் அண்ட் சீ பிரீஸ். ஓகே, ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது என்னன்னா ஒரு டே டைம்ல சூரிய வெளிச்சம் படும் தெரியுமா, படும்போது என்ன ஆகும், லேண்ட் அண்ட் சி ரெண்டெண்ணம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. லேண்ட் அண்ட் சி ரெண்டுமே என்ன ஆகும், ஹீட் ஆகும். எது அதிகமா ஹீட் ஆகும், லேண்ட் கெட் ஹீட்டட் மோர். அப்போ இங்க வந்து என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா பிரஷர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதே சமயம் சி வந்து எப்படி ஓரளவுக்கு டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், லேண்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கும். ஏன்னா வாட்டர் பாடி, ஸோ அதனால அதிகமாக ஹீட் ஆகாது. ஸோ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. அப்போ ப்ரெஷர் என்ன இருக்கும், ஹையாக இருக்கும். டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் ப்ரெஷர் ஹையாக இருக்கும். அப்போ டே டைமில் என்ன நடக்கும், டே டைமில் வாட் ஹேப்பன், லேண்ட் வந்து லோ ப்ரெஷரில் இருக்கும், சி வந்து எப்படி இருக்கும், ஹை ப்ரெஷரில் இருக்கும். அதனால விண்ட் ப்ளோ ஃப்ரம் சி டு லேண்ட். அப்போ இது என்னது, என்ன பிரீஸ், இதுக்கு பேரு சி பிரீஸ். புரியுதா? அப்புறம் நைட் டைம்ல என்ன நடக்கும், நைட் டைம்ல லேண்ட் என்ன ஆகும், கூல் ஆகும். லேண்ட் கெட் கூல். அதனால டெம்பரேச்சர் கம்மி ஆகும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா பிரஷர் என்ன ஆகும், அதிகமா இருக்கும். அப்ப ஹை பிரஷர்னால இந்த ரீஜியன்ல இருந்து காற்று விண்ட் எப்படி ப்ளோ ஆகும், லேண்ட்ல இருந்து சீக்கு ப்ளோ ஆகும். ஸோ லேண்ட்ல இருந்து சீக்கு ப்ளோ ஆகுறதுனால இது என்ன பிரீஸ், லேண்ட் பிரீஸ். அப்போ டே டைம்ல சி பிரீஸ், நைட் டைம்ல லேண்ட் பிரீஸ். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சோ தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபேக்டர் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஷர் அண்ட் விண்ட் பெல்ட்ஸ்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, சர்ஃபேஸ் விண்ட்ஸ் மூவ் ஃப்ரம் ஹை பிரஷர் டு லோ பிரஷர் ஏரியாஸ். அப்ப இந்த பிரஷர் பெல்ட் அண்ட் விண்ட் பெல்ட் எப்படி எர்த்ல ஃபார்ம் ஆகுது? பேஸ்ட் ஆன் த ரொட்டேஷன் and revolution of the earth, different pressure belt developed on the earth surface. சரியா, எர்த் உடைய ரொட்டேஷன் அண்ட் ரிவால்யூஷன் அனுசரிச்சு நிறைய பிரஷர் பெல்ட் வந்து எர்த் உடைய சர்ஃபேஸ்ல கிரியேட் ஆகுது. அப்ப இதுதான் குளோப். ரொம்ப முக்கியம். அப்படியே உங்க மைண்ட்ல இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு புரியாம நம்ம வந்து மான்சூன் விண்ட்ஸ் பத்தி பார்க்கவே முடியாது. ஓகே, சோ இக்குவேட்டர் 0 degree equator, geographical equator. சரியா, it divides globe into 2. நம்ம எல்லாருமே தெரியும். இந்த இடத்துல சூரியனுடைய கதிர் வெர்டிக்கல் ரேஸ்ல அதிகமா இருக்குது. அப்போ என்ன நடக்குது? ரிசீவ்ஸ் வெர்டிக்கல் ரேஸ் ஆஃப் சன். சோ அதனால இந்த இடம் அதிகமா ஹீட் ஆகுது. ஹீட் ஆகுறதுனால வாட் ஹேப்பன்னா லோ பிரஷர், அங்க வந்து ஹை டெம்பரேச்சர் ஆகுது. சோ இது என்னது? லோ பிரஷரா ஆகுது. அப்ப இந்த ஏரியா பெர்மனன்ட் லோ பிரஷர் ஏரியா. அதே மாதிரி போல்ஸ்ல பாத்தீங்கன்னா சூரியனுடைய கதிர் ஸ்லாண்டிங் ரேஸ்ல போகுது. அதனால அங்க வந்து டெம்பரேச்சர் கம்மியா இருக்குது. அதனால அங்க என்ன ஆகுது? ஹை பிரஷர். அப்போ பெர்மனன்ட் ஹை பிரஷர் ஏரியா. சோ அதுக்கப்புறம் இக்குவேட்டருக்கு மேல 0 to 30 டிகிரி பாத்தீங்கன்னா லாட்டிடியூட்ல நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ், கீழே சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விண்டுடைய நேம் என்னது? ஈஸ்டர்லீஸ். மேல போறது என்னது? 30 டிகிரி டு 60 டிகிரி பாத்தீங்கன்னா வெஸ்டர்லீஸ். அப்புறம் போலார் ரீஜன்ல போலார் விண்ட்ஸ். இந்த ஈஸ்டர்லீஸ், வெஸ்டர்லீஸ், போலார் விண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா planetary winds. We have different types of winds. அதுல planetary winds பாத்தீங்கன்னா permanent wind. Due to earth rotation நால இந்த wind காஸ் ஆகுது. So it blows in the same direction all over the year. The trade wind, west நம்ம பார்த்தோம்ல, இது எல்லாமே என்னது? planetary winds. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா seasonal winds இருக்குது. Changes direction according to the season. Depend on the season அது என்ன ஆகுது? அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. மான்சூன், அப்புறம் sea and land breeze, valley breeze, mountain breeze, இந்த மாதிரி. இதை தவிர்த்து லோக்கல் விண்ட்ஸும் இருக்குது. லூ, சிங்கு, இந்த மாதிரி லோக்கல் விண்ட்ஸும் இருக்குது. அப்போ பிரஷர் பெல்ட் உங்களுக்கு மைண்ட்ல நல்லா தெரியணும். 0 டிகிரிக்கு மேல என்ன விண்டு போகுது? ஈஸ்டர்லீஸ், அப்புறம் வெஸ்டர்லீஸ், அப்புறம் போலார் விண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னா மான்சூன் விண்ட்ஸ். மான்சூன் விண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கிறது என்னது? சீசனல் விண்ட்ஸ். நம்ம இந்தியன் கிளைமேட் இஸ் மான்சூன் கிளைமேட், அப்படிதானே? இந்த சீசனல் விண்ட்ஸ் ரெண்டு டைப்பா ப்ளோ ஆகுது இந்தியால. ஒன்னு சவுத் வெஸ்ட், இன்னொன்னு வந்து என்னது? நார்த் ஈஸ்ட். சரியா, இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல போகும்போது டிஃப்ளெக்ட் ரைட் வேர்ட். இந்த காற்று கீழே சதர்ன் ஹெமிஸ்பியர்ல போகும்போது லெப்ட் பக்கமா வீசுது. ஏன் அப்படி வீசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா எந்த ஹெமிஸ்பியர்ல இருக்குது? அது எல்லாருக்கும் தெரியும், நார்த்தன் ஹெமிஸ்பியர், அப்படிதானே? அப்போ இக்குவேட்டர் இங்க இருக்குது. சோ நம்ம நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிறோம், அப்படிதானே? சோ இங்க இருப்போம். அப்போ ஒரு விண்ட் வந்து விண்டோ ஏதோ ஒன்னு ஓஷன் கரண்டோ விண்டோ இக்குவேட்டருக்கு மேல போச்சுன்னா ரைட் பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகும். இக்குவேட்டருக்கு கீழே இருந்துன்னா, அதாவது சதர்ன் ஹெமிஸ்பியர் போச்சுன்னா லெப்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா டியூ டு கொரியாலிஸ் ஃபோர்ஸ். இன்னும் சொல்லணும்னா ஃபெரல்ஸ் லா அப்படின்னு சொல்லலாம். என்ன ஃபெரல்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, எனி மூவிங் ஆப்ஜெக்ட், விண்ட், ஓஷன் கரண்ட் வாஸ் டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் ரைட் சைடு இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் and left side in the southern hemisphere. இதுதான் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் சொல்றாங்க. an imaginary force which was formed due to earth rotation. சரியா, எர்த் ரொட்டேட் ஆகுறதுனால இந்த ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. சோ அதனால நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன இருந்தாலும் ரைட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். அதனால தான் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல உருவான காற்று பாருங்க, இந்த பக்கமா இக்குவேட்டர் இங்க இருக்குது. இங்க இருந்து உருவாகிற விண்ட் வந்து ப்ளோ ஆகி இக்குவேட்டர்ல பட்டு சவுத் வெஸ்ட் டைரக்ஷனா இந்தியாக்குள்ள ப்ளோ ஆகுது. அதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன். அதுக்கப்புறம் இது குறிப்பிட்ட நேரம் போய் திரும்பி ரிட்ரீட்டிங் ஆகி நார்த் ஈஸ்ட் மான்சூனா திரும்ப வரும். ஓகே, நம்ம மான்சூன் படிக்கும் போது கிளியரா பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? கொரியாலிஸ் ஃபோர்ஸ், அப்புறம் ஃபெரல்ஸ் லா, ஏன் இது வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஓகேவா, அப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொன்னா ஜெட் காற்றோட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் விண்ட், ஒரு ஜிக்ஸாக் மேனர்ல மூவ் ஆகக்கூடிய
ஃபாஸ்ட் விண்ட் வெஸ்டர்லீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப் டிராபிக்கல் வெஸ்டர்லீஸ். நம்ம பிரஷர் பெல்ட்ல பார்த்தோம்ல ஈஸ்டர்லீஸ் விண்ட் போகுது, அதுக்கு மேல என்ன போகுது வெஸ்டர்லீஸ். சோ அந்த இடத்துல ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய ஒரு விண்ட் தான் என்னது ஜெட் ஸ்ட்ரீம் விண்ட். இந்த ஜெட் ஸ்ட்ரீம் அசோசியேட்டட் வித் இந்தியன் மெக்கானிசம். சரியா, இந்தியன் மான்சூன் மெக்கானிசத்துக்கு இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப முக்கிய பங்கு ஆற்றுகிறது. சரியா, இதுல வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் ப்ளோ ஆகுதுப்பா. இது என்னன்னா இந்த விண்ட் எப்பவுமே சவுத் ஆஃப் த ஹிமாலயாஸ் இங்க இருக்குன்னா சவுத் ஆஃப் த ஹிமாலயாஸ்ல கண்டினியூஸா ப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஆனா சம்மர் டைம்ல மட்டும் இது என்ன பண்ணும், இந்த விண்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் நார்த் ஆஃப் த ஹிமாலயாஸ் பக்கம் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஏன் நான் வந்து சம்மர் டைம்ல இது வந்து மேல போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கும்னா டிபெட்டியன் பிளாட்டியூ இருக்கும். சம்மர் டைம்ல இது அதிகமா ஹீட் ஆகும். அப்ப இங்க என்ன ஆகும், ஹை டெம்பரேச்சர் கிரியேட் ஆகுறதுனால இங்க லோ பிரஷர் ரீஜன் கிரியேட் ஆகும். சோ இதனால இந்த ஜெட் ஸ்ட்ரீம் என்னது கொஞ்சம் கொஞ்சமா மேல புஷ் பண்ணி நார்த் பக்கமா ஜெட் ஸ்ட்ரீம் வந்து போக ஆரம்பிக்கும். சோ இத பத்தின டீடைல்ஸ் நம்ம மான்சூன் படிக்கும் போது கிளியரா பார்க்கலாம். சோ இப்போ ஜெட் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படி நீங்க என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, தென் ரிலீஃப்னா என்ன, இஸ் நத்திங் பட் வேரியேஷன் இன் ஹைட், நிலத்தோற்றம். சோ நம்ம வந்து இந்தியா இஸ் என்ன சொல்றது, இந்தியாவில் என்ன இருக்கு, மவுண்டன்ஸ் இருக்கு, பிளாட்டியூ இருக்கு, பிளெயின்ஸ் இருக்கு, ரேஞ்சஸ் இருக்கு, ஹில்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ டிபெண்ட் அப்பான் திஸ் டாப்போகிராபிக் அண்ட் பிசியோகிராபிக் கண்டிஷன் கிளைமேட் வந்து வேரி ஆகும். ஒவ்வொரு இடத்துல உள்ள சிச்சுவேஷன் வேரி ஆகும். சரியா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மார்டைம் கடல்சார் வால்நிலை எப்படி சேஞ்சஸ் ஆகுது, இதெல்லாம் பார்த்தோம் மார்டைம் இன்ஃபுளுன்ஸ். ஸோ அதே மாதிரி ஹிமாலயான்ஸ் என்ன பண்ணுது, ஓரோகிராபிக் பேரியர் சென்ட்ரல் ஏஷியா வரக்கூடிய கோல்டு கிளைமேட்டை பிரிவென்ட் பண்ணி நம்மள தடுக்குது. அதே மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ் என்ன பண்ணுது, சவுத் வெஸ்ட் மான்சூன் போகும்போது அதை தடுத்து அந்த இடத்துல அதிக மழைப்பொழிவை உருவாக்குது. ஸோ அதனால ரிலீஃப் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர். அப்போ லாட்டிடியூட், அல்டிடியூட், ரிலீஃப், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பார்த்தோம் பிரஷர் பெல்ட் அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இது எல்லாமே இந்த டாபிக் எல்லாமே நீங்க கிளியரா இருக்கணும். அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மான்சூன் பத்தி படிக்கும் போது உங்களுக்கு என்னது கிளியரா புரியும். ஓகே, சோ இதை வந்து ஒருக்கா கூட பார்த்துட்டு நீங்க இன்னும் நல்லா தெளிவாங்க. சோ தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.